பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதுசாக அகல் விளக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் சில ஓட்டைகள்லாம் இருக்கலாம். ஸோ முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வெயிலில் காய விட்டு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் அடப்பட்டுரும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜை சாமான் எல்லாமே எண்ணெய் பிசு கூட இருக்கும். அதை எண்ணெய் பிசுக்கெல்லாம் போக்கிட்டு திரும்பி அதை பளபளன்னு ஆக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அதனால் சுடுதண்ணியில் பேக்கிங் சோடா, சலவை சோடா போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வெறும் கோலப்பொடி மட்டும் போட்டு நம்ம ஜஸ்ட்டு தேய்ச்சி எடுத்தாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும், பளபளன்னு மாறிடும். இப்போ அகல் விளக்கெல்லாம் காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு சந்தன குங்குமம் வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. அதுக்கு ஈஸியான டிப் என்னென்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் சந்தனம் கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா குழப்பிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோன்னு குங்குமமும் எடுத்துட்டு அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். குங்குமத்தை எடுக்கிறப்போ ஒரு ஜஸ்ட் பட்ஸ் எடுத்து அதை நல்லா குழப்பி அந்த விளக்கை லைட்டாக சந்தனத்தில் டிப் பண்ணி எடுத்தாலே ஃபுல்லாக சந்தனம் அந்த ஓரத்துலலாம் பட்டுரும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற குங்குமத்தை ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, அகல் விளக்கில் நம்ம ஓரத்தில் திரியெல்லாம் ஏற்றுறப்ப இந்த மாதிரி கருப்பு பிடிச்சிடும். அதை போக்க வைக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். அதுக்கு நம்ம மொட்டு தீபம் ரெடி பண்ணலாம். மொட்டை தீபம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு மொட்டு திரி ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிராணி எடுத்து அதை நல்லா பொடிசாக பொடி பண்ணி வச்சிடலாம். அதோட ஒரு சின்ன கற்பூரத்தையும் நல்லா நைஸாக நசுக்கி பொடி மாதிரி பண்ணி ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோன்னு பஞ்சு எடுத்து அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கலவையை கொஞ்சோன்னு வச்சு அதோட ஓரத்தெல்லாம் நல்லா திரி மாதிரி நல்லா திருகுறோம். அப்படின்ட்டா அது திருக வரல அப்படின்னா கொஞ்சோன்னு சந்தனம் நம்ம பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக நம்ம தொட்டுக்கலாம். தொட்டு நல்லா திரிச்சுக்கலாம். ஏன் இந்த கலவை வைக்கிறோன்னா, இது வைக்கிறது மூலியமாக திரி நல்லா நின்று எரியும். இப்போ இந்த மொட்டை தீபத்தை ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த வேஸ்ட்டான மருந்து அட்டையை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ப முடியலையா? நம்புங்க. அந்த வேஸ்ட்டான மருந்து அட்டையில் இருக்கிற ஹோல்ல எல்லாம் நெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ண மொட்டை திரியை போட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 minutes வச்சு எடுத்தால் நம்மளோட மொட்டை திரி ரெடி. அது மாதிரி விளக்கில் எண்ணெய் நெய் அதிகமாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பவுடரே யூஸ் பண்ண முடியும். லைட்டாக போட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டோன்னா எண்ணெயோ நெய்யோ அதிகமாக பிடிக்காது. இப்போ தண்ணியிலேயே விளக்கெரிய விட போகிறோம். பார்க்குறீங்களா? கிளாஸ் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டுலேயும் 2 ஃபுட் கலர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சோன்னு ஆயில் விடுறேன். ஒரு ஸ்பூன் அளவு விட்டாலே போதும். இப்போது நான் வேஸ்ட்டான மருந்தட்டை தான் எடுக்கிறேன். அதோட நடுப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மொட்டை திரி இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் இதில் ஃப்ளோட் பண்ண விட போகிறேன். அது நல்லா மிதக்க விட்டோன்னே அந்த எண்ணெயிலே மிதக்க விடுங்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் நம்ம விளக்கு எரியும். இப்போ ஏற்றி பாருங்கள், நம்ம தீபம் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். மினிமம் 30 minutes ஆகுது இந்த தீபம் எரியுங்க. இப்போது கம்மியான குவான்டிட்டிலேயே கொஞ்சமான ஆயில் ஊற்றினோன்னே நம்ம விளக்கு ரொம்ப நேரம் எரியறதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கற்பூரமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம விளக்குக்கெல்லாம் ஊற்றி திரி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம விளக்கு ரொம்ப நேரமும் எரியும், அதிக நெய்யும் பிடிக்காது, அதிக ஆயிலும் நம்ம ஊற்றுறதுக்கு தேவையில்லை. இப்போ விளக்கில் கீழே எண்ணெய் வடியாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கார்ட்போர்டெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச கார்ட்போர்டை அடியில் வச்சு அது மேலே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றுறப்போ அதுலேருந்து வர எண்ணெயோ நெய்யோ வடியாது.
ஸோ பிளாஸ்டிக்ஸுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விளக்குக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச கார்ட்போர்டை அடியில் வச்சு விளக்கேற்றலாம்.